உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கீரை பிடிக்காது, அவங்களுக்கு கூட இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இது நிறைய அயன் இருக்கு, அதனால நீங்க நல்லா இருக்கும் இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம முருங்கைக்கீரை சட்னி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லேசாக வறுத்துக்கோங்க. ரொம்ப தீர மாதிரி வறுக்கக்கூடாது, இந்த கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் சட்னி பண்ணுறேன், அதனால இவ்வளோ சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகு காரம் இருக்குது, அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் லேசாக வறுத்துக்கோங்க, ரொம்ப தீய விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா இப்படி வறுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே பேனை வச்சு இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். அதை லேசாக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 1/2 தக்காளியும் போட்டு அதையும் இதோட வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா ஒரு புளி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு புளி சேர்த்தா சரியா இருக்கும். சட்னி நான் கம்மியா இருக்கனால அது அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அதுக்கு நீங்க அது பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு புடி தேங்காய் குட்டி குட்டியா பல்லு பல்லா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை நான் நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா நான் கையில் ஒரு புடி நல்லா இருக்க பிடிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு கூட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் சேர்த்தாக்கா நான் இந்த அளவு போதும் அப்படின்னு சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ கொஞ்சம் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்குங்க. கீரை நல்லா வதங்கினதுமே ரொம்ப கம்மியாக போயிடும். இப்போ இந்த இறக்க போகும்போது ஒரு 2 பூண்டு பல்லு தட்டி போட்டு அதோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக போட்டால் தான் அந்த வாசனை நல்லா இருக்கும், அதனால நான் கடைசியாக போட்டிருக்கேன். அதையும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு பாருங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இந்த வறுத்து வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி, கீரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சட்னி. இப்போ பாருங்க, நல்ல இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும். சட்னி ரொம்ப நெய்ஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போ அதை நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, அதே மாதிரி கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அந்த வாசம் நல்லா இருக்கும் தாளிச்சு போடும்போது. ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தாளித்து நம்ம இந்த சட்னியில் சேர்த்துப்போம். இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் தோசையோட, சாதத்தோட, எல்லாத்தோடையும் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ நமக்கு முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.